விஜயபாஸ்கர் வந்ததுக்கு என்ன சொன்னார் கம்யூனிஸ்ட்? ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்லலை? ஏன் ஒன்றும் சொல்லலைன்னா அவங்க உள்ளே போயிட்டாங்க. பல கோடி பேரும் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க திமுக, வெளிப்படையே புகார்லாம் தெரியுது. அதை நான் படித்தேன். என்னுடைய கேள்வி, இதை கண்டித்த சண்முகம் 2 விஜயபாஸ்கர்கள் வந்தாரே அதையும் கண்டிக்கவில்லை. இதுக்கு முன்னாடி 4 பேரோட நின்று போச்சு, அதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொன்னார்ல. இப்போ ஏன் அந்த 4 ஆராய்ச்சியதை கண்டிக்கலை? இந்த குதிரை பேரம் இதெல்லாம் நல்லதல்ல, இது பிஜேபியினுடைய உத்தி. மகாராஷ்டிரா, கோவா, மத்திய பிரதேசம் மற்ற மாநிலங்களில் செய்த அந்த குதிரை பேர உத்தியை பிஜேபி செய்த அதே உத்தியை இன்னும் மேம்படுத்தி அதை விட பெட்டராக தாவேகா செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் சண்முகம் அவர்களுக்கு வாய் வரல? சொன்னோங்கிறார. என்ன சொன்னார்? இந்த மாதிரிலாம் சரியில்லைன்னு சொன்னோம். அவங்களா விருப்பப்பட்டு ரிசைன் பண்ணி வர்றத அப்படின்னா தாவேகா எம்எல்ஏக்கள் கூட விருப்பப்பட்டு திமுகவுக்கு வர்றதோ அதிமுக வர்றதோ நினச்சிருக்கலாமே சார். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி வருவாங்க? அது உங்கள் பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் அவங்க யோசிக்கலாம்ல. இப்போ அதிமுகலேருந்து வர்றவங்க தான் மாவட்ட நிர்வாகம். யோசிச்சு பாருங்கள், இனிமேல் புதுக்கோட்டை மாவட்டத்தை தீர்மானிக்க போகிறது யார்? அந்த அமைச்சரா, தாவேகா அமைச்சரா, விஜயபாஸ்கரா? இல்லை கரூரில் தீர்மானிக்க போகிறது யார்? ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார் ஒரு தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன். அவர் தீர்மானிப்பாரா இல்லை இந்த கரூர் விஜயபாஸ்கர் தீர்மானிப்பாரா? அப்போ விஜயபாஸ்கர் தான் தீர்மானிப்பார். அப்போ தாவேகாக்குள்ளே இப்படி ஒரு மோதல் உருவாகுமா இல்லையா? மக்கள் மன்றம், விஜயோட மக்கள் மன்றம் காலத்திலிருந்து இருந்தவர்கள் ஒரு புறம். அது நேற்று ஒரு புஷியானது ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னென்னு? இப்போ இவ்வளோ பேர் இணைஞ்சிருக்கீங்க, எல்லா நகரம் மாவட்டம் எல்லா நிலையில் இருக்கிற பொறுப்பாளர்களுடன் பேசி உங்களுக்கும் எப்படி ஒரு பொறுப்பு போட முடியுமோ அது மாதிரி சரியாக நாங்கள் கரெக்டாக பண்ணிவிடுவோம், பொறுப்பெல்லாம் போடுவோம் அப்படிலாம் நேற்று பேசியிருக்காரு. அதான் பேசியிருக்காரு. என்னுடைய கேள்வி, ஆளுங்கட்சினாலே இந்த மாதிரி போட்டிகள் அதிகம் இருக்கும். இப்போ விஜய் உடனடியாக ஆளுங்கட்சி ஆகிட்டார். விஜய்க்கு தேவை கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். அதுக்காக இந்த அதிமுக பெருந்தலைகளை குதிரை பேரத்துக்காகவும் இழுக்கிறாரு, இதுக்காகவும் இழுக்கிறாரு. 2வது, விஜய் கட்சியில் இருக்கிறவங்க இனிமேல் மட்டம் தட்டப்படுவாங்க. இப்போ கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம் இதெல்லாம் செங்கோட்டையனுடைய பிடியில் இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் அமைச்சராகிட்டார். இப்போ ஈரோடு மாவட்டம் அப்படின்னா செங்கோட்டையன் ஞாபகத்துக்கு வருவாரா, இல்லை அங்கே இருக்கிற விஜய் மக்கள் மன்ற நிர்வாகி ஞாபகத்துக்கு வருவாரா? அவர் வரப்போகிறதில்ல. அவர் இனி செங்கோட்டையனுக்கு கீழே தான் வேலை செய்யணும். இப்போ அதிமுகலேருந்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய எல்லா இடத்துலையும் இதுதான்